அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் அரசியல் நாகரிகம்னா என்னன்னே தெரியாதுங்க. இந்த அரசியல் நாகரிகம்னா என்னன்னே தெரியாது இந்த திமுக இன்றைய தினம் கோயம்புத்தூரில் அண்ணன் அண்ணாமலையை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்கு. என்னன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சாக்கோட கேண்டிடேட்டாக அண்ணன் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் போட்டிட்டாரு. அண்ணன் அண்ணாமலை வந்து வெற்றி அடைகிறாரு, தோல்விடுறாரு, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஏன்னா ஒரு வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம். இப்போது எனக்கு வந்து பாஜகவை தனிப்பட்ட முறையில் பிடிக்காது, பாஜகவை தனிப்பட்ட முறையில் பிடிக்காது. ஆனால் அண்ணாமலை வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப நேர்மையாளர். அவர் வேலை செய்கிற அந்த ஒரு ஐபிஎஸ்ஸாக வேலை செய்கிற காலத்தில் அவரை மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி வேறு யாரையுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப நேர்மையானவர். அண்ணாமலை மேலே நமக்கு ஒரு ஆகச்சிறந்த மரியாதை இருக்குது, ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாசம் இருக்குது, அதெல்லாம் இரண்டாவது பட்சம். ஆனால் இப்போது இந்த திமுக தன்னுடைய கேவலமான ஒரு அரசியல் அநாகரிகத்தை கோயம்புத்தூரில் வெளிப்படுத்தியிருக்கு. என்னன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு நடு ரோட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி, இந்த திமுகவோட கொத்தடிமைகள் வந்து நடு ரோட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அப்படியே தரதரதான் இழுத்துட்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியோட கழுத்தில் அண்ணாமலையோட படத்தை போட்டு ஒரு நடு ரோட்டில் வச்சு அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அப்படியே ஒரு சாலையங்கும் அந்த ரோட்டில் எல்லா இடத்துலையுமே அந்த ரத்தத்தை அப்படியே பீச்சி அடித்து அப்படியே எல்லாம் பறக்க விட்டு அதுலேயும் ஒரு சின்ன பையனை விட்டு அந்த திமுக வந்து அண்ணாமலை ஆடு பழியாடு, அண்ணாமலை பழியாடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கேவலமான ஒரு அரசியல் அநாகரிகத்தை இந்த திமுக வெளிப்படுத்திருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ அண்ணன் அண்ணாமலை ரொம்ப நேர்மையாளர், அதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதே இந்த திமுக அண்ணாமலை விமர்சனம் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் அண்ணாமலை எப்போ விமர்சனம் பண்ணணும்? அண்ணாமலை வந்து தனிப்பட்ட முறையில் அவர் கொள்ளையடிச்சிட்டாரு, தனிப்பட்ட முறையில் திருடிட்டாரு, இந்த மாதிரி செஞ்சால் நீங்கள் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது ஒரு ஏற்புடையது. அண்ணாமலை வந்து திமுகவுக்கு எதிராக பேசினார்னா திமுகவுக்கு எதிராக பேசிடுவார். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஐயா ஸ்டாலினவோ இந்த பக்கம் ஐயா கருணாநிதியவோ தனிப்பட்ட முறையில் எந்த இடத்தையும் தாக்கி பேசியிருக்க மாட்டார். இதுதான் ஒரு அரசியல் நாகரிகம். ஆனால் இந்த அரசியல் நாகரிகம்னா என்னன்னே சொல்லி தெரியாத இந்த திமுக அண்ணன் அண்ணாமலையை இன்றைய தினம் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி செஞ்சிருக்குது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் அரசியல் நாகரிகங்கள் நல்லா வளர்ந்துட்டு வருது. ஏன்னா அண்ணன் சீமானோட அப்பா செந்தமிழன் இறந்ததுக்கு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஃபோன் பண்ணி விசாரித்தது வந்து உண்மையாக அதெல்லாம் அரசியல் நாகரிகம். அதே போல் ஐயா கருணாநிதி இறந்ததுக்கு அங்கே மெரினா கடற்கரையில் சமாதி கொடுத்து நான் வரவேற்கிறேன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொன்னது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி கருணாநிதியோட மறைவுக்கு போய் இது துக்க விசாரிச்சு இதெல்லாம் வரவேற்கத்தக்கது, இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம். ஆனால் இப்படி அரசியல் நாகரிகங்கள் வளர்ந்துக்கிட்டு வர்ற இந்த நேரத்தில் இந்த திமுகவோட கொத்தடிமைகள், திமுகவோட உடன்பிறப்புகள் அரசியல் அநாகரிகத்தை வெளிப்படுத்தியிருக்கு. அரசியல் நாகரிகம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்ச ஐயா ஸ்டாலின் வந்து தன்னுடைய கொத்தடிமைகளுக்கு சொல்லித்தர மறந்துட்டாரு. இப்போது பாஜகங்கிற ஒரு கட்சி நமக்கு பிடிக்காது, அது தனிப்பட்ட முறை. இப்போ நான் வந்து விமர்சனம் பண்ணணும்னா அண்ணன் அண்ணாமலை விமர்சனம் பண்ணக்கூடாது. அண்ணன் அண்ணாமலை ஏற்றுக்கிட்ட கொள்கைகளவும் அண்ணன் அண்ணாமலை ஏற்றுக்கிட்ட சித்தாந்தங்களும் தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அண்ணன் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஐயா ஸ்டாலின் யார், இல்லை திமுகவோட கொத்தடிமைகள் யார்? இப்போது அதை சொல்லுங்கள். நம்ம திமுகட்ட போய் அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்கிறதா? ஏன்னா ஐயா கருணாநிதி வந்து சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அனந்த நாயகி திராவிட நாடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி என்ன பதில் சொன்னார்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். தமிழ்நாட்டுக்கு என்ன, இந்தியா உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு திமுகவில் நம்ம ஒரு அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது இல்லாமல் நம்முடைய இந்த காங்கிரஸ் வந்து நாங்கள் அப்படியே 240 இடத்துல ஜெயிச்சிட்டோம், நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம், அப்படியே எப்படி சொன்னாங்க, இந்தியா முழுசு அப்படியே வளர்ந்துட்டோம்னு சொல்லி பீத்திக்கிற இந்த காங்கிரஸ் வந்து இந்த காங்கிரஸோட கட்சி தலைவி அம்மையார் இந்திரா காந்தியை மதுரையில் வச்சு ஐயா கருணாநிதி வந்து கேவலமான ஒரு வார்த்தையில் சொன்னார். தலையிலேருந்து ரத்தம் வந்ததுக்கு, மண்டையிலேருந்து ரத்தம் வந்ததுக்கு, நல்லா பார்த்தீங்களா இந்திரா காந்தியோட மண்டையிலேருந்து ரத்தம் வந்துச்சு இல்லை வேறு ஏதாவது சம்திங் சொல்லி அந்த அளவுக்கு கேவலமாக விமர்சனம் பண்ணார். கருணாநிதி தலைவராக பதவி வச்ச இந்த திமுகவில் போய் நம்ம ஒரு அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்த்தோம்னா நம்மளை மாதிரி ஒரு மடையனுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் சாதாரணமாக ஒரு மீம்ஸ் போட்டால் கைது செய்கிற இந்த திமுக அரசு, தன்னுடைய சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினா கைது செய்யக்கூடிய இந்த திமுக அரசு இப்போது ஒரு நடு ரோட்டில் ஒரு பாஜகவோட ஒரு மாநில தலைவரை, முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இந்த மாதிரி கேவலமாக அசிங்கப்படுத்தியிருக்கு. அப்போது இந்த திமுக கைது செய்யுமா இந்த கொத்தடிமைகளை? அப்போது தப்பு செய்கிறது திமுக காரனாக இருந்தால் கண்டுக்காது. அதான் அந்த ஒரு படத்தை சொல்லுவார்ல இந்த சுந்தரபணியில், குத்துனது நண்பனாக இருந்தால் சத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தப்பு செஞ்ச திமுக காரணம் இருந்தால் தண்டனை எடுக்கக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது, வழக்கும் போடக்கூடாது. இதுதான் இந்த திமுகவோட பிரதான கொள்கை. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஒரு கண்ணு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு முன்னாடி அந்த வாக்கு எண்ணும் அதிகாரி உள்ளே வந்து அந்த ஓட்டு பெட்டியை திறக்கவான்னு சொல்லி முன்னாடி உட்காந்துருக்கிற திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் இந்த மாதிரி எல்லா வேட்பாளர்ட்டையும் கேட்குறாரு, முகவட்டையும் கேட்குறாரு, உங்களை திறக்க சொல்லிட்டாங்க. ஆனால்
இந்த திமுக திறந்ததுக்கு இந்த கொத்தடிமையில் உடன்பிறப்பு இருக்காங்க இல்ல, இதுல ஒருத்தன் திறக்க சொல்லிட்டான், இன்னொருத்தன் திறந்ததுக்கு அப்புறம் நீ யாரை கேட்டா திறந்த? அரசு அலுவலர், ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரியை நீ யாரை கேட்டா திறந்த? அப்ப நீ இவன் சொன்ன திறந்துடியா, அப்ப நான் சொல்றேன் பெட்டிய முறைன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு அரசியல் அதான் மொத்தத்தில் இந்த திமுக எங்கெங்கெல்லாம் இருக்குதோ மொத்தத்தில் இந்த அரசியல் அநாகரிகத்தை திமுகவோட கொத்தடிகள் மத்தியில் ஐயா கருணாநிதி நல்லா விதைச்சிட்டு போயிருக்காரு. இப்போ நீங்கள் அண்ணன் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் தனிப்பட்ட முறையில் அவர் திருடி இருக்காரு, தனிப்பட்ட முறையில் அவர் கொள்ளையடிச்சிருக்காருன்னா நீ விமர்சனம் பண்ணு. ஆனால் அண்ணன் அண்ணாமலை வந்து தனிப்பட்ட முறையில் அவர் நேர்மையாளர், ஒரு உத்தமர், அதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீ விமர்சனம் பண்ணுற மாதிரி இருந்தால் பாஜகவோட கொள்கைகளை விமர்சனம் பண்ணு, பாஜகவோட சித்தாந்தத்தை விமர்சனம் பண்ணு. தனிப்பட்ட முறையில் எனக்கு பாஜக ஒரு விழுக்காடு பிடிக்காது, அதுக்காக நான் வந்து அண்ணன் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாகும்?